ऐंकार ह्रींकार रहस्ययुक्त श्रींकार गूढार्थ महाविभूत्या ओंकार मर्म प्रतिपादिनीभ्यां नमो नमः श्री गुरुपादुकाभ्यां सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्री महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्यां विधीन्द्राविमृग्या गणेशाभिधामे विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि गद्यं न जानामि पद्यं षिडेकारसा हृदि द्योतते मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रं मयूराधिरूढं महावाक्यगूढं मनोहारिगेहं महच्चित्तदेहं मयि देवदेवं महादेवबालं महावेदभावं भजे लोकपालम् दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधानाम् हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना रैट श्लोकम 23 and 24 पाकणु शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तः प्रभवितुं न चेदेवं देवो न खलु कुशलः स्पन्दितुमपि अतस्त्वामाराध्यामरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुं स्तोतुं वा कथमकृतपुण्यः प्रभवति 23 எடுத்துக்கோங்க ரைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பட் வெரி பியூட்டிஃபுல் ஸ்லோகம் त्वया हृत्वा वामं वपुरपरितृप्तेन मनसा शरीरार्धं शम्भोः अपरमपि शङ्के हृतमभूत् यदेतत्त्वद्रूपं सकलमरुणाभं त्रिनयनम् कुचाभ्यामानम्रं कुटिलशशिचूडालमकुटम् स्प्लिट சொல்றேன் கவனிச்சுக்கோங்க त्वया हृत्वा वामं वपुः अपि अतृप्तेन मनसा திருப்பி சொல்றேன் वपुः अपि अतृप्तेन சோ சேர்த்து சொல்லும்போது வபுரபிர திருப்தேனன்னு இருக்கும் ஓகே शरीरार्धम शरीर प्लस अर्धम शरीरार्धम शंभोः अपरम अपि सो शंभोरपरम रपरमपिன்னு இருக்கும் शंभोः अपरम அது शंभोरपरम विसर्गम becomes रेपम ரேவா ஆயிடுறது सो शंभोरपरमपि शंके हृतम अभूत हृतम अभूत यदेतत् यदेतत् त्वत् रूपम त्वद्रूपम त्वद्रूपम त्वत् प्लस रूपम त्वद्रूपम सकलम अरुणाभम सकलम प्लस अरुणाभम सकलम अरुणाभम त्रिनयनम कुचाभ्याम आनम्रम स्प्लिट வந்து कुचाभ्याम आनम्रम कुटिल शशिचूडाल मकुटम மீனிங் சொல்றேன்
துவயா ஹிருத்வா உன்னால் எடுத்துக்கப்பட்ட, ஆர் கொஞ்சம் கலோக்கியலா சொன்னா நீ திருடின. ஓகே, forcefully you took away. What did you take away? வாமம் வப்புஹு அப்படின்னா லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி. யாரோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி நீ எடுத்துட்ட? அம்பாள் யாரோட லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி எடுத்துன்னு இருக்கா? சிவபெருமானோடது. சோ துவயா ஹிருத்வா வாமம் வப்புஹு, உன்னால என்ன பண்ணப்பட்டது? சிவபெருமானுடைய வாமாங்கம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. சரி, அப்பி அத பண்ணினாலும், அப்பி அதிருப்தேன மனசா, அத பண்ணினாலும் உனக்கு மனசுல திருப்தி இல்ல. ஷரீரார்த்தம் சம்போஹோ, சம்போஹோ சம்புவின் உடைய, ஷரீரார்த்தம் பாதி உடம்பு. எந்த பாதி? அப்பரம் அப்படின்னா மிச்ச பாதி. ஒரு பாதி நீ ஆல்ரெடி ஆக்கிபை பண்ணிட்ட. அப்பரம் அப்பி மிச்ச பாதியையும் ஹிருதம் அபூத் இதி சங்கே, அதையும் உனக்கு மனசு திருப்தி இல்லாம நீ எடுத்துட்டேன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சங்கேனா எனக்கு சந்தேகம் இருக்கு. சங்கானா டவுட். யத் ஏதத் எந்த காரணத்தால், துவத் ரூபம் உன்னுடைய ரூபம், சகலம் அருணாபம் அருண வர்ணத்தால ஜொலிச்சுண்டு எல்லா பக்கமும் ஒரே அருணமயமா இருக்கோ, அப்பேற்பட்ட ரூபம். அந்த ரூபத்துல வேற என்னெல்லாம் விசேஷம் இருக்கு? திரிநயனம் மூன்று கண்களுடைய அந்த ரூபம், மூன்று கண்களுடைய அந்த அருண வர்ணத்து ரூபம். குச்சாபியாம் ஆனம்ரம் குட்டில சசி, குச்சாபியாம் ஆனம்ரம் குட்டில, குச்சாபியாம் ஆனம்ரம் தான். குட்டில சசி சூடால மகுட்டம் அது தனி வேர்டு. குச்சாபியாம் ஆனம்ரம், உன்னுடைய ஸ்தனத்துடைய பாரம் தாங்க முடியாம லேசா, ஆனம்ரம்னா கொஞ்சமா குனியும் உன்னுடைய பாடி. குட்டில சசி சூடால மகுட்டம், உன்னுடைய தலைமுடி எப்படி இருக்கு? தலைமுடி சுருட்ட சுருட்டையா இருக்கு. அந்த குட்டில சசி வேவி ஹேர் இருக்கு இல்லையா, அந்த வேவி ஹேர்ல சூடாலனா அந்த அதுல சூடி இருக்கும், அந்த மகுட்டத்தோட இருக்கும் இந்த ரூபம் இருக்கே. இந்த ரூபம் எந்த காரணத்தால் என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கோ, சம் அட்ராக்ஷன் இருக்கு இந்த ரூபத்துல. அது என்னன்னு எனக்கு டிஃபைன் பண்ண தெரியல. பட் ஃபார் த சேம் ரீசன், என்ன எந்த காரணத்தால நீ என்னோட ஹிருதயத்துல உட்கார்ந்துட்டு இருக்கியோ, அதே காரணத்தால சிவபெருமானோட மிச்ச பாதி உடம்பையும் நீயே எடுத்துட்ட அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். புரியறதா அர்த்தம்? புரியல, திருப்பி சொல்றேன். சோ அம்பாளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு? அருண வர்ணத்துல இருக்கா. அவளோட வஸ்திரம் அருணம், அவளுடைய கலர் அருணம், இப்படி இருக்கா. சோ அந்த அருண வர்ணத்தினால எப்படி ஜுவலிக்கிறானா, ஜப்பா குசுமமிவ, ஒரு செம்பருத்தி பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜுவலிப்பு அவகிட்ட இருக்கு. அந்த காந்தி இருக்கு, அந்த லைட் அப்படி இருக்கு. எப்படி எல்லாம் அந்த லைட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? மொத்த பிரம்மாண்டத்தையும் அந்த அருண வர்ணத்தால அவ பூரிக்கிறா. அந்த அளவுக்கு அவளுடைய காந்தி பிரைட்டா இருக்கு. அவளுடைய பிரில்லியன்ஸ் இஸ், இந்த ரெட்டிஷ் பிரில்லியன்ஸ் வந்து இந்த சம்சாரத்தையே ரெட்டிஷ் கலரா ஆக்குற அளவுக்கு இருக்கு அவளுடைய பிரில்லியன்ஸ். அப்பேற்பட்ட காந்தி அவளுடைய காந்தி. சோ எல்லாமே அருண வர்ணத்தோடைய கூடிய காந்தி உடையவள் அவளுடைய ரூபம். அந்த ரூபத்துல வேற என்ன விசேஷம் எல்லாம் இருக்கு? 3 கண்களுடைய அந்த ரூபம். அதுக்கப்புறம் வேற என்ன விசேஷம் இருக்கு? ஸ்தனங்களுடைய பாரத்தினால் லேசா அப்படி குனிஞ்ச மாதிரி இருக்கா. அப்பேற்பட்ட அந்த ரூபம், அது ஒரு அழகு இல்லையா? அது ஒரு சாமுத்திரிகா லட்சணத்துல அது ஒரு லட்சணம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அவளோட ஹேர் இஸ் வேவி. அந்த வேவி ஹேர்ல அவ மக்குட்டம் வச்சுன்னு இருக்கா. சோ இதெல்லாம் அவளுடைய ஸ்வரூபத்தினுடைய விசேஷம். இந்த ஸ்வரூபம் எப்பேற்பட்டது?
மனசா எதே தத், ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்வரூபம் என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்கு. Why my mind finds some attraction in this ஸ்வரூபம் இல்லையா? நான் இந்த தடவை நவராத்திரியில யாராத்துக்கோ போகும்போது ஆக்சுவலி இந்த ஸ்வரூபத்தை பார்த்தேன். அருண வர்ணத்துல அம்பாள் இருந்தா எப்படி இருப்பாங்கிறது ஒரு பெயிண்டிங்கா வச்சிருந்தா, ரொம்ப அழகா இருந்தது அது. இஃப் யூ கேன் ஜஸ்ட் இமேஜின் திஸ், இட் வுட் பி உங்களுக்கு புரியும் அந்த பியூட்டி வந்து ஒரு ஒரு வேர்ட்ஸால நீங்க என்டையர்லி அதை கவர் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட ஒரு பியூட்டி அது, சப்தத்துக்கு அடங்காத ஒரு அழகு. ஸோ என்னால முழுசா கூட வார்த்தைகளால வர்ணிக்க முடியல, அப்பேற்பட்ட ரூபம்னு சொல்றாரு அவர். எந்த காரணத்தால் அது என்ன ஆகர்ஷணம் பண்றது என் மனசுல உட்கார்ந்துட்டு இருக்குன்னு தெரியல. பட் ஃபார் த சேம் ரீசன் அது என்ன பண்ணிருக்கோம், அம்பாளுடைய இந்த ஸ்வரூபம் சிவபெருமான்ல பாதியா இருந்தது. ஆல்ரெடி லெஃப்ட் சைடு யூ ஹவ் டேக்கன். பட் த சேம் ரீசன் வை இட் ஹஸ் ஆக்கியூபைட் மை ஹார்ட், ஃபார் த சேம் ரீசன் அதிருப்தேன மனசா, மனசு திருப்தி இல்லாதனால சிவபெருமானுடைய மற்றொரு பாகத்தையும் அதை எடுத்து சிவபெருமானுடைய ஆல்ரெடி ஒரு பாதி அம்பாள் ஆக்கிபை பண்ணிட்டு இருக்கா, மற்றொரு பாதியையும் அம்பாள் மேல இருக்கிற அட்ராக்ஷன்னால சிவபெருமான் என்ன பண்ணிட்டார், ஹிருதம பூத், அதையும் நீ கொடுத்துட்ட, யூ allowed it to be taken away. சிவபெருமான் had to give it away, or you took away the remaining half from him also. ரீசன் என்ன? the same reason why you are shining in my heart, அதே காரணத்தினால. இப்ப புரியுறதா? சோ இதுக்கு ஓரளவுக்கு இன்னும் சொல்லக்கூடிய ரெஃபரன்சஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 4வது ஸ்லோகத்துல. 5வது ஸ்லோகத்துல ஹரிஸ்துவாம் ஆராத்ய பிரணத ஜன சௌபாகிய ஜனனில என்ன பார்த்தோம், அம்பாள் கிட்ட ஒரு அட்ராக்ஷன் உண்டு. அந்த அட்ராக்ஷன் இஸ் நாட் டிஃபைனபிள். அந்த அட்ராக்ஷன் எங்கெல்லாம் நம்மளுக்கு மனசு லைக்கிறதோ அட்ராக்ட் ஆகி போறதோ அந்த இடத்துல எல்லாம் அம்பாள் இருக்காங்கிறத புரிஞ்சுக்கணும்னு நம்ம பார்த்தோம். வாட் இஸ் தட்? ஆர் வி ஏபிள் டு டிஃபைன் இட்? இல்ல. அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்டே அம்பாள் தான். பாக்கி எல்லாமே அவள்கிட்ட இருந்து லோன் வாங்கிக்கிறது தான். அந்த ஒரு அட்ராக்ஷன், ஒரு அம்பாளை உபாசனை பண்றவாளை பாருங்க, அவ பாக்குறதுக்கு அவளோட ஃபீச்சர்ஸ் அழகா இருக்காது, பட் அவள்கிட்ட அந்த அட்ராக்ஷன் இருக்கும். ஃபார் சம் ரீசன் யூ வில் பி அட்ராக்டட் டு தெம். அது அந்த காந்தியா இல்ல அந்த அது என்னன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியாது. அம்பாளை உபாசனை பண்றவாளை நீங்க பார்த்தேன்னா அது தெரியும். அவளோட ஃபீச்சர்ஸ்ல as such பியூட்டி இருக்காது, பட் ஃபார் சம் ஸ்ட்ரேஞ்ச் ரீசன் யூ வுட் பி அட்ராக்டட் பை தேர் பிரசன்ஸ். உணர்ந்தது உண்டா? அகைன் நான் மகாபெரிவாளை தான் எக்ஸாம்பிளா சொல்வேன். அவளை யாரானும் அழகுன்னு சொல்லுவாளா? இல்ல. பட் அந்த ஃபார்ம் வந்து எவ்வளவு சரினா காமா அட்ராக்டிவா இருக்கு. எங்க பார்த்தாலும் மனசை கவர்ற மாதிரி ஒரு பிரசன்ஸ். இன்ஃபேக்ட் பெரியவாளுக்கு வயசானதுக்கு அப்புறம் அப்படியே ஷ்ரிங்க் ஆயிட்டா. போட்டோஸ்ல தெரியும், முன்னாடி டாலா இருக்கிற மாதிரி இருக்கும், போக போக அந்த 100 வயசு எட்ட பெரியவா அப்படியே ஷ்ரிங்க் ஆயிண்டே வேற போனான். ஆனா அந்த தேஜஸ் அவ எந்த கூட்டத்துல எங்க நடந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். அதுவும் அந்த காஷாய வஸ்திரத்துக்கும் அதுக்கும் அப்படியே ஜொலிப்பா அப்படியே. ஏன்? எங்க இருந்து வந்தது அந்த காந்தி? அந்த இடத்துல அம்பாள் இருக்கா, அதனால அது வந்தது. சோ இப்ப நம்மளால இந்த பினாமினனை டிஃபைன் பண்ண முடியறதா? இது இந்த காரணத்தினால இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியறதா? நம்மளால முடியல. For the same reason சிவபெருமானோட மிச்ச பாதியையும் அவ எடுத்துட்டான்னு சொல்றார். ஓகே, some insights from the ஸ்லோகம். சிவபெருமான் வெளுப்பானவர். அவருடைய வர்ணம் என்னன்னா சாம்பல் கலர், அதாவது விபூதியினுடைய கலர். எரிஞ்சு 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 இதுக்கு மேல மாற்றம் இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரே கலர் என்ன? ஆஷ் கலர். வெளுப்பா இருக்கிறது, அதுதான் அவருடைய வர்ணம். It signifies that he is the ultimate unchangeable form. எதை நீங்க பண்ணாலும் பஸ்மம் ஆச்சுன்னா அந்த பஸ்ம கலர்ல தான் இருக்கும், வெளுப்பா இருப்பார்.
இன்ஃபேக்ட் ஸ்ரீருத்ரம் என்ன சொல்றது, சுத்த ஸ்பட்டிக சங்காசம், ஸ்பட்டிகம் மாதிரி இருக்கார், கலரே இல்லாம வெளுப்பா. இந்த அம்மா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கு, பாதிய வேற எடுத்துட்டு இருக்கு, ரெட் கலர்ல இருக்கு. இதே 94th அதுலயோ நம்ம பார்ப்போம், ஸ்பட்டிக வர்ணத்துல அவர் இருக்கார். செகண்ட் ஹாஃப் லெஃப்ட் சைட்ல அம்பாள் ரெட் கலர்ல இருக்கா, அந்த ஸ்பட்டிகத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆகி அவரும் ரெட்டா தெரிகிறார். இப்படி இண்டிவிஜுவாலிட்டியே கொடுக்காம இப்படி அவரையும் உன்னையா ஆக்கி வச்சுட்டியேன்னு அந்த ஒரு பாட்டு வேற வருது. அதே கருத்து தான் இங்கேயும். ஓகே, யூ ஹேவ் டேக்கன் த ரிமைனிங் ஹாஃப் ஆல்சோ. உனக்கு மனசு திருப்தி படல, அதனால பாக்கி உடம்பையும் நீயே எடுத்துட்ட. அதாவது உன்னுடைய தத்துவம் சிவ தத்துவமா எடுத்து, சோ சிவபெருமான் உனக்கு அதீனமானவர் அப்படின்னு ஆயிடுச்சு. சோ இதோடைய கான்சிக்வெண்ட் கருத்துகள் என்னன்னு நம்மளுக்கு புரியறதுன்னா, சிவபெருமான் அம்பாள் இடத்துல லயிச்சவர். இன்ஃபேக்ட் நார்த்ல சில பிளேசஸ்ல சிவ பூஜைன்னு தனியா கிடையாது, அம்பாளை பூஜை பண்றதும் சிவபெருமான பூஜை பண்றதும் ஒண்ணுதான். சோ அம்பாளை பூஜை பண்ணிட்டா ஏன்னா 1/2 இஸ் சிவபெருமான். சோ அவ எப்பவுமே இந்த ஐக்கிய நிலையில தான் இருக்கா. அதனால worshipping both is considered. அம்பாளை வர்ஷிப் பண்றதும் சிவ பூஜை பண்றதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றா. இதுல இன்னொரு ஒரு கருத்து என்னன்னா, சிவபெருமானுக்கும் சந்திரச்சூடம் உண்டு, அப்படின்னா தலையில சந்திரன் தரிச்சுட்டு இருப்பார். சிவபெருமானுக்கும் நெற்றிக்கண் உண்டு, சிவபெருமான் தேர்ட் ஐ உண்டு. ஓகே, இப்ப அம்பாளுக்கும் அது உண்டு இல்லையா, எல்லா ஸ்லோகத்திலயும் பாக்குறோம் அம்பாளுக்கும் சந்திரகலை உண்டு. சோ இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அம்பாளுடைய வர்ணம் சிவபெருமானுடைய வர்ணத்தை when it takes over நம்மளுக்கு அவ ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் தெரியல, முழுசாவே அம்பாளா தெரியுறா அப்படிங்கிறது ஒரு கருத்து. நீலகண்ட தீட்சிதர் ஆனந்த சாகரஸ்தவம்னு ஒண்ணு எழுதியிருக்கார். அதோடைய ரெஃபரன்சஸ் இந்த புக்ல இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அதுல அவர் என்ன சொல்றார், இந்த மொத்த உலகத்தையும் நீயே உண்டாக்குற, இந்த மொத்த உலகத்தையும் நீயே சஸ்டெயின் பண்ற, இந்த மொத்த உலகத்தையும் நீ தான் அழிக்கிற, அதுக்கப்புறம் அழிச்ச அப்புறம் திரோதானம் பண்ற, திருப்பி அனுகிரகமும் பண்ணி திருப்பி நீ தான் ரீக்ரியேட் பண்ற. ஆனா பேர் மட்டும் அவங்க சிவபெருமான் எடுத்துன்னு போறார், சம்ஹாரம் பண்ணார், திரோதானம் பண்ணார், இது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறார். இது ஒரு ஸ்லோகம். இன்னொரு ஸ்லோகம், இதெல்லாம் ஸ்லோகமே இல்லை, இது இப்ப சொல்லுவாரு இது ஸ்லோகம். அதுல என்ன சொல்றார், நெற்றி கண்ணால மன்மதனை எரிச்சார், ஆனா லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடி இஸ் yours. மன்மதனை எரிச்சதும் அவனுக்கு திருப்பி அனுகிரகம் பண்ணதும் உன்னுடைய கண்ணு, ஆனா நெற்றி கண்ணால காமனை ஜெயிச்சார் அப்படிங்கிற பேர் அவர் வாங்கிட்டு போனா போயிட்டு போறது, அது பரவாயில்ல. ஆனா யம தர்மராஜன மரணத்தை ஜெயிச்சது சிவபெருமானுடைய இடது கால். நடராஜர்ல பாத்தீங்கன்னா இடது கால் தூக்கி இருக்கும். இடது கால் யாருடைய பாகம்? அம்பாளுடையது. அதனாலதான் நடராஜர்ல பாத்தீங்கன்னா குஞ்சித பாதம் எங்க போட்டிருப்பான்னா இடது கால்ல போட்டிருப்பா. அதை எடுத்துன்னு பெரியவாள்கிட்ட கொடுத்தா பெரியவா தலையில சிரஸ்ல வச்சுப்பா. ஏன்? அது அம்பாளுடைய பாதம் அது. அண்ட் அந்த தூக்கிய திருவடிக்கு தான் அங்க பவர் ஜாஸ்தி, இறக்கிய திருவடிக்கு பவர் கிடையாது. தூக்கிய திருவடி அம்பாளுடைய திருவடி, அதுதான் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது, நம்மளுக்கு ஆசிரியம் கொடுக்கறது அந்த தூக்கிய திருவடி தான். அப்ப தூக்கிய திருவடி ஒண்ணு வச்சுட்டு இருக்காரே, அதுக்கும் அவர் தான் பேர் வாங்கிட்டு போறாரான்னு கேக்குறாரு ஆனந்த சாகரஸ்தவத்துல. அது உன்னோடது தானே, அதுக்காவது உனக்கு கிரெடிட் கொடுக்கணும். சரி, முக்கண்ணன்னு பேர் வச்சுட்டு இருக்காரு, அந்த கிரெடிட் போயிட்டு போறது. இத்தனைக்கு பாதி கண் மன்மதனை எரிச்ச நெற்றி கண்ணுல பாதி கண் உன்னுடையது, ஆனா நான் தான் காமஜெயம் பண்ணேன்னு பேர் வாங்கிட்டு போட்டோம். மரணத்தை ஜெயிச்சதற்கு அதுக்கும் அவர் தான் கிரெடிட் வாங்கிட்டு போறாரா? அந்த கால் உன்னுடைய கால் ஆச்சே அப்படின்னு கேக்குறாரு ஆனந்த சாகரஸ்தவத்துல. அதுதான் அம்பாளுடைய ஏற்றம். இது ஏன் ஏற்றமா சொல்றாங்கிறது நெக்ஸ்ட் ஸ்லோகத்தோட வியாக்கியானத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது. அம்பாள் நம்மளை காப்பாத்துறா, நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கறானா ஏன்னா அவள்கிட்ட கருணை இருக்கு. அவ கூட இருக்கும் போது சிவபெருமானால சம்ஹாரம் பண்ண முடியாது, அவ கருணைனால அவ ஸ்டாப் பண்ணிடுவா. அதனால சம்ஹாரம் பண்ணுனா இவளை எங்கேயாவது உதறி தள்ளிட்டு இவர் தனியா தாண்டவம் ஆடுவார். தாண்டவ சாட்சினி, சாட்சியா தான் இருப்பாளே தவிர்த்து
அவரோட கூட சேர்ந்து அவ போய் சம்ஹாரம் பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்கு அந்த அவளுடைய கருணையினால அவ அதை பண்ண மாட்டா. நம்ம இந்த நவராத்திரி டைம்ல அந்த கதையும் பார்த்தோம். சிவபெருமான் முடியாதுன்னு விட்டத அவ்வியாஜ கருணாமூர்த்தி, ரீசனே இல்லாம கருணை ஏற்படுறது அவளுக்குதான். அதனால தலையெழுத்த கூட மாத்திடுவா. ஏன்னா அவ கருணை ஸ்வரூபம்ங்கிறதுனால அவ அப்படி. சோ சிவபெருமான் தாண்டவம் ஆடுறது டிஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம வச்சுண்டாலும் அந்த தூக்கிய திருவடி எதை காட்டுறதுன்னா தாண்டவம் ஆடுறது எதுக்கு, தன் வசம் தன்னோட சாயுஜ்யம் கொடுக்கறதுக்கு தான். சோ அந்த இடத்துல அம்பாளுடைய கம்பேஷன், அதனால அது தூக்கிய திருவடி. ஓகே, அம்பாளுடைய கருணை அப்பேற்பட்டது. சோ சிவபெருமான் முழுக்க அந்த கருணை ஸ்வரூபமாக அவன் நிறைஞ்சிருக்கிறதுனால இவ ரெட் கலர்ல இருக்கா, அவரையும் ரெட் கலரா, கலரே இல்லாம இருந்தார் பாவம், அவரையும் ரெட் கலரா மாத்தி விட்டுட்டா. ஓகே, 24th ஸ்லோகம். ஜகத்சூதே தாதா ஹரிரவதி ருத்ரக்ஷபயதே திரஸ்குர்வன்னேதத் ஸ்வமபி வபு ரீஷஸ்திரயதி சதா பூர்வஸ் சர்வம் ததிதமனுகிருஹாதி ச சிவः தவாக்ஞாமாலம்ப்ய க்ஷணசலிதயோः ப்ரூலதிகயோः. another very beautiful ஸ்லோகம். சரி, 23rd ஸ்லோகத்தோடைய பலன் என்னன்னா சர்வ சம்பத்தும் ஏற்படும் இத பாராயணம் பண்ணினா. நான் இதோட மெயின் தீம் என்ன, சக்தி இடத்துல சிவபெருமான் ஐக்கியம் அடக்கம் அப்படிங்கறதா இதோட மெயின் தீம். வெரஸ் 24th உடைய தீம் என்ன அப்படின்னா இதோட கண்டினியூவேஷன் தான். இது கண்டினியூவேஷன்னா அந்த தீம் அப்படியே கண்டினியூ ஆகும். எப்படின்னு சொல்றேன். தாத்தா ஜகத் சூதே. தாத்தானா பிரம்மா. பிரம்மா என்ன பண்றார், இந்த ஜகத்தை சிருஷ்டி பண்றார். ஜகத் சூதே தாத்தா. ஹரிஹி அவதி. ஹரிரவதி. ஹரினா மகாவிஷ்ணு, அவதினா காப்பாத்துறார். மாம் அவ அப்படின்லாம் கேக்குறோம்ல பாட்டுல. மாம் பிளஸ் அவ, அவனா காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். அவதினா காப்பாற்றுகிறார். அப்படின்னா என்ன, மகாவிஷ்ணு சஸ்டெயின்ஸ் இந்த பிருத்திவி, இந்த மொத்த சிருஷ்டியையும் அவர் மெயின்டைன் பண்றார். அடுத்து ருத்ரஹா க்ஷபயதே. ருத்ரன் என்ன பண்ற, எதெல்லாம் பழுதாகிடுதோ அதெல்லாத்தையும் அழிக்கிறார். க்ஷபனம் ஒரு க்ஷபயனம்னா என்னது, அழிக்கிறது. இப்போ பிரளய காலம் வரும்பொழுது என்ன நடக்கும்னா இந்த 3 ஆக்டிவிட்டீஸும் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வரும். ஆர் பிரம்மாங்கிற சக்தியும் மகாவிஷ்ணுங்கிற சக்தியும் ருத்ரன்கிற சக்தியும் இட் கோஸ் இன்டு or it recedes into the swarupam called Ishvaraha. So இவா 3 பேரையும் லயிச்சு திரஸ்குர்வன் ஏத்தத்து ஸ்வமபி வப்புஹு, அவருடைய உடம்புக்குள்ள இவா 3 பேரையும் அடக்கிக்கிறார். ஸ்வமபி அவருடைய வப்புஹு உடம்புல, ஈஷஹ திரயதி மறைச்சு வச்சுக்கிறார். திரயத்தினா மறைச்சு வச்சுக்கிறார்னு அர்த்தம். எதை மறைச்சு வச்சுக்கிறார், Brahma who creates, Mahavishnu who sustains, Rudra who annihilates. இந்த 3 ஸ்வரூபத்தையும் இந்த 3 ஃபங்க்ஷனையும் ஸ்டாப் பண்ணி தனக்குள்ள அடக்கி வச்சுக்கிறார். தன் சரீரத்துக்குள்ள அடக்கி வச்சுக்கிறார். யாரு, ஈஷஹா. ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் புரிஞ்சதா? எல்லாருக்கும் புரிஞ்சதா? திருப்பி சொல்லட்டுமா? சொல்லுப்பா. ஓகே, 23rd ஃபர்ஸ்ட் புரிஞ்சதா? புரிஞ்சதுப்பா. எஸ். ஓகே, கிருஷ்ணவேணி மாமி இன்னைக்கு நீங்க கிளாஸ்க்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். இந்த தூக்கிய திருவடி பத்தி பேசுறதுனால. சொல்லு.
இல்ல, கிருஷ்ணவேணி மாமியும் நானும் ஒன்னா தேவாரம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவோம். எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும், நான் மாமிகிட்ட தான் கேட்டுப்பேன். ஸோ தூக்கிய திருவடி பத்தி தேவார கிளாஸ்ல நிறைய டிஸ்கஷன் நடக்கும். ஓகே. जगत्सूते धाता हरिरवति रुद्रक्षपयते. ஜகத்சூதே தாத்தா பிரம்மா, அவருக்கு இன்னொரு பேர் என்ன? தாத்தா. அவர் செய்யும் வேலை என்ன? ஜகத்தை சிருஷ்டி செய்யறார். ஜகத் சூதே. ஹரிஹி அவதி, மகாவிஷ்ணு சஸ்டெயின் பண்றார், காப்பாத்துறார். ருத்ரஹா க்ஷபயதே, ருத்ரன் என்ன பண்றார்? பழதானத அழிக்கிறார். திரஸ்குர்வன்னு, திரஸ்குர்வன்னா தன்னிடத்துல லயிக்கிற மாதிரி செய்யறது. ஏதத், இதையெல்லாம் திரஸ்குர்வன், தன்னிடத்தில் லயிக்கும்படி செய்து அதை எங்க வச்சுக்கிறார்? ஸ்வமபி வப்புஹு, தன்னுடைய வப்புனா சரீரம், தன்னுடைய சரீரத்துல இதெல்லாத்தையும் லயிக்க செய்து தன்னோட சரீரத்துக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறார். யாரு? ஈஷா. சோ ஸ்வமபி வப்புரீஷான்னு இருக்கு பாருங்க. ஸ்வமபி வப்புஹு ஈஷா. சோ ஈஷஸ்திரயதின்னு இருக்கும். சோ ஈஷா திரயதி, ஈஷஸ்திரயதி. ஈஷன் தன்னுடைய சரீரத்துல பிரம்மாங்கிற அந்த ஃபோர்ஸையும், ஹரிங்கிற அந்த ஃபோர்ஸையும், ருத்ரன் அந்த ஃபோர்ஸையும் லைக்க செய்து த உடம்புல மறைச்சு வச்சுக்கிறார். இது வரைக்கும் தெளிவா இருக்கா? நெக்ஸ்ட், சதா பூர்வஹ சர்வம் ததிதம் அனுகிருண்ணாதி ச சிவஹ. தாம் பேரு பின்னாடி எப்பவுமே சதான்னு போட்டுக்கிறாரே ஒருத்தர், அந்த சதாசிவம் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லல, ஸ்லோகம் சொல்றாரு. சதா பூர்வம், எப்போதும் அவர் அவர் பேருக்கு பின்னாடி சதான்னு ஒரு சிவன் போட்டுக்கிறாரு, அந்த சதாசிவன். ததிதம், இது எல்லாத்துக்கும் அனுகிருண்ணாதி, அனுகிரகத்தை வழங்குகிறார். யாரு? எந்த சிவன் சதான வார்த்தைய பூர்வம் அவர் பின்னாடி போட்டுக்கிறாரோ அவர். புரிஞ்சுதா? இங்க வார்த்தையை வச்சு லைட்டா விளையாடி இருக்கார், வேற ஒண்ணும் இல்ல. சதா பூர்வம், எப்பொழுதுமே, எப்பொழுதும் அப்படிங்கிற வார்த்தையை தன் பேரு பின்னாடி வைத்துக் கொள்ளும் சிவன் அப்படின்னு அர்த்தம் அந்த தேர்ட் சென்டென்ஸ்க்கு மீனிங். சிவங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? மங்களமே வடிவானவர்னு அர்த்தம். சோ சதாசிவனா எப்பவுமே மங்களமா இருக்கார், மங்கள ஸ்வரூபமா இருக்கார், அந்த சிவபெருமான்னு அர்த்தம். இவர் இது எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றார் அப்படின்னு. ததிதம் அனுகிருண்ணாதி, இது எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றார். ஓகே, எப்படி அனுகிரகம் பண்றார்? தவாக்ஞையா, உன்னுடைய ஆக்ஞையினால். தவ, உன்னுடைய ஆக்ஞையா, ஆக்ஞையினால். ஆலம்பிய, உன்னுடைய ஆக்ஞையை, ஆலம்பியனா ஃபாலோ பண்றதுனால. அந்த ஆக்ஞை எப்படி வருது? க்ஷணசலிதயோஹோ ப்ரூலதிகயோஹோ, ஒரு நிமிஷம் அம்பாள் புருவத்தை இப்படி தூக்குறாளாம். அந்த சிக்னல் கிடைச்ச உடனே, ப்ரூ அப்படின்னா ஐப்ரோஸ், லத்திகானா கிரீப்பர், கிரீப்பர் மாதிரி இருக்கிற இந்த ஐப்ரோஸ், இந்த ஐப்ரோஸ் அம்பாள் ஒரு க்ஷணத்துக்கு இப்படி தூக்குறாளாம். அது தூக்கினா அது என்ன அர்த்தமா? அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற சிக்னல்லாம். அதை கவனிக்கிற ஆலம்பிய. தவ ஆக்ஞையா, உன்னுடைய ஆக்ஞை என்ன? புருவத்தை தூக்குறது, அந்த குட்டி சிக்னல். அந்த ஆக்ஞையை ஆலம்பிய ஃபாலோ பண்றதுனால தம் பேருக்கு பின்னாடி எப்பவும் சதான போட்டுன்னு இருக்காரே அந்த சதாசிவம், அவர் அனுகிரகம் செய்யறார். சர்வபூத பிரேத பிசாச்ச பய நிவாரணம், இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணா. மீனிங் புரிஞ்சதா? இப்ப இல்ல உள்கருத்து நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட், பரமாத்மா பரபிரம்மத்துக்கு 5 தொழில்கள் உண்டு. கிரியேஷன்,
அப்புறம் கிரியேட் பண்ணதை மெயின்டைன் பண்றது. மெயின்டெனன்ஸ்ல ஏதாவது ஸ்பேர் பார்ட் கெட்டு போச்சுன்னா அதை தூக்கி போடுறது. அதுக்கப்புறம் ஓகே இது ரொம்ப ஓடி எடுத்து கொஞ்சம் பிரேக் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு பைக்குள்ள போட்டு எடுத்துன்னு போயிடுறது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாளைக்கு பைக்குள்ள ஏதோ ஒண்ணு வச்சிருந்தோம்ல, சரி திருப்பி அதை வெளில கொண்டு வருவோம்னு தோணி திருப்பி எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறது. இன் அதர் வேர்ட்ஸ், கிரியேஷன் இந்த சிருஷ்டியை உருவாக்குறது, சிருஷ்டி உருவான அப்புறம் அதை பாத்துக்கிறது, பாதுகாக்கிறது, அதுல பழுதானதை சம்ஹாரம் பண்றது, சம்ஹாரம் பண்ணி இப்படியே பல சைக்கிள்ஸ் போனதுக்கு அப்புறம் பிரளயம்னு ஒண்ணு ஏற்படுறது. அப்போ இந்த 3 சக்தியும் ஒடுங்கும் இடம்தான் ஈஸ்வரன். சோ எல்லாத்தையும் மறைச்சு தனக்குள்ள வச்சுக்கிறா அந்த ஸ்வரூபத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன். சோ ஈஸ்வரன் டிசைட்ஸ் when it comes out and when it goes in. அததான் நம்ம ஈஸ்வரன் சொல்றோம். இந்த ஈஸ்வரனை இப்படி பண்ணாதன்னு யார் சொல்றா? இந்த அனுகிரகத்தை யார் கொடுக்கறானா? சதாசிவன். இந்த சதாசிவர் இண்டிபெண்டா ஆக்ட் பண்றாருன்னா இல்ல, பவர் வீட்டம்மா கையில இருக்கு. அந்த அம்மா இப்படி புருவத்தை தூக்கினா இவர் சரின்னு அனுகிரகம் பண்றார். உடனே ஈஸ்வரன் என்ன பண்றார்? பைக்குள்ள போட்டு வச்சதுன்னா ரிலீஸ் பண்றார், திருப்பி சிருஷ்டிய ஆரம்பிக்கிறது. சோ பரபிரம்ம ஸ்வரூபத்துக்கு 5 தொழில்கள்: சிருஷ்டி கிரியேஷன், ஸ்திதி மெயின்டெனன்ஸ், சம்ஹாரம் டிஸ்ட்ரக்ஷன், திரோதானம் கன்சீல்மெண்ட் மறைக்கிறது, 5வது தொழில் பேரு அனுகிரகம். அனுகிரகம் பண்றதுன்னா பிளஸ் பண்றதுன்னு ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லுவோம், நாட் ரியலி. அனுகிரகம் பண்றதுன்னா ஏதோ ஒண்ணு நடக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுங்கிறது வேணா, அப்படி வேணா அதை எடுத்துக்கலாம். சோ பரபிரம்ம தத்துவத்துக்கு 5 தொழில்கள்னு சொல்லுவா. இது 5ஆவும் அம்பாள் தான் இருக்கா. ஆனா ஒரு தொழிலுக்கு ஒரு ஸ்வரூபமா she has assigned. சோ படைக்கிற தொழிலுக்கு பிரம்மா, மெயின்டைன் பண்ற தொழிலுக்கு விஷ்ணு, சம்ஹாரம் பண்ற தொழிலுக்கு ருத்ரன். இவ 3 பேரையும் பண்ணாதங்கிறதுக்கு மேல ஒரு டீம் லீட், அவர் பேரு ஈஸ்வரன். சிஇஓ சதாசிவன். கம்பெனி ஓனர்ஷிப் மொத்தமும் அம்பாள் கையில. இதுதான் நடக்கிறது. சோ இங்க சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் தான் சதாசிவன். he is not acting independently ன்னு சொல்றாரு இங்க. உன்னுடைய தவாக்ஞையா ஆலம்பிய, உன் ஆக்ஞையை ஆலம்பிச்சு அப்படின்னா என்ன? டேக்கிங் யுவர் ஆர்டர்ஸ் பை த சிக்னல் யூ ஷோ. எப்படி உன்னுடைய புருவத்தை ஏத்துறதுனால நீ காமிக்கிற அந்த சிக்னலை வச்சு சதாசிவன் அனுகிரகம் பண்றார் ஃபார் சிருஷ்டி டு பிகின் அகெயின். சோ சிருஷ்டி ஆரம்பிக்கணுங்கிற போது the seeds are sown in the primordial waters. அப்போ ஒரு கோல்டன் எக் வருது, அதுக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பம்னு பேரு. அந்த ஹிரண்ய கர்ப்பத்துல இருந்து பிரம்மா வரார், he starts creation. அதை விஷ்ணு மெயின்டைன் பண்றார், ருத்ரன் சம்ஹாரம் பண்றார். இது இப்படியே பல சைக்கிள்ஸ் போயிட்டே இருக்கு இல்லையா? சோ நம்மளோட செல்லுலர் லெவல்லயும் இது நடக்கிறது, யூனிவர்ஸ் லெவல்லயும் இது நடக்கிறது. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இப்ப நம்ம இருக்கிற இந்த பிசிக்கல் யூனிவர்ஸ் மொத்தமா அழிக்கப்படும், எல்லாம் காணாம போயிடும். அதுக்கு பேர் தான் திரோதானம். சோ அது யாரு பண்றா? ஈஸ்வரன் பண்றார். மொத்தமா எல்லாத்தையும் காலி பண்ணிடுறார். காலி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஈஸ்வரன் எங்க போறார்னா சதாசிவத்துக்குள்ள அடக்கமாயிடுறார். அங்க வேற யாரும் இல்ல, அம்பாள் இருக்கா, சதாசிவன் இருக்கார். சிவா 2 பேரும் மட்டும் தான் இருக்கா. இப்போ இந்த இடத்துலதான் நான் சொன்னேன், இப்ப இந்த அனிஹிலேஷன் பிரளயம் எல்லாத்தையும் அழிக்கணும்னு வர இடத்துல ஈஸ்வரன் இருக்கார். அந்த இடத்துல அம்பாளுடைய பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி இல்ல. பிரசன்ஸ்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபார்ம்ல அம்பாள் பாதி சரீரத்துல இல்ல. ஏன்னா she is compassion personified, she will not allow anything to be annihilated. ஆனா annihilate பண்ணாம இருந்தா இந்த சிருஷ்டியை நடத்தி வைக்க முடியுமா? இந்த எக்ஸிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியுமானா இல்ல. what is created has to be destroyed. இது நியதி.
ரைட்? இப்ப இந்த சரீரம் ரொம்ப ஹெவியா இருக்கு. இந்த சரீரத்தை நான் ஒழிச்சாதான் என்னுடைய கர்மா பலனுக்கு ஏத்த மாதிரி நான் வேற சரீரத்துக்கு போய் இன்னும் பெட்டர் கர்மா பண்ண முடியும். இங்க அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கு, சதாசிவனுடைய அனுகிரகம் இருக்கு. பட் இந்த சரீரம் ஒழியறதுக்கு எனக்கு யாரு வேணும்? ருத்ரன் வேணும். ஆனா அம்பாள் இருந்தா இந்த சரீரத்தை ஒழிய விட மாட்டா. அப்ப அந்த இடத்துல ஈஸ்வரனா வரார். கிரியேட் பண்ணத மொத்தமா பிளாக் போர்டை வைப் அவுட் பண்றதுக்கு அவர் வரார். சோ எங்க சம்ஹாரம் நடக்கிறதோ அங்க அம்பாள் அந்த ஃபார்ம்ல இருக்க மாட்டா, சாட்சியா இருப்பா. அதுக்கப்புறம் now she wants creation to start. ஏன்? she is லோக ஜனனி, அவளுக்கு அந்த கம்பேஷன் உண்டு. அப்ப என்ன பண்றா? சிவபெருமான்கிட்ட பேசலையாம். ஏன்னா அவர் அந்த சம்ஹாரம் பண்றதுக்கு அனுகிரகம் பண்றதுக்கு எல்லாம் அந்த கன்சீல்மெண்ட் அண்ட் திரோதானம் அனுகிரகம் பண்ற ஸ்டேஜ், திரோதானம் பண்ற ஸ்டேஜ் வரைக்கும் அவர் ஒரு கோவத்தை வர வச்சுன்னு தானே பண்றார், தாண்டவம் ஆடுறார். So when she is ready to create, சிவனும் சக்தியும் திருப்பி ஐக்கியமானதான் கிரியேஷன் நடக்குங்கிற பட்சத்துல அம்பாள் என்ன பண்றா? she raises her eyebrow. சோ இது இதோட உள்கருத்து. சோ லலிதா சஹஸ்ரநாமத்திலும் இதோட ரொம்ப டீடைல்டான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. பஞ்சகிருத்திய பராயணான்னு வரும். அது எப்படி வருது? சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ரரூபா, திரோதானகரீஸ்வரி, சதாசிவானுகிரகதா பஞ்சகிருத்திய பராயணா அப்படின்னு வரும். சிருஷ்டிகர்த்திரி பிரம்ம ரூபத்துல இருந்து, பிரம்மாவுடைய ரூபத்துல இருந்து நீ சிருஷ்டி பண்ற, கோவிந்த ரூபத்துல இருந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ற, காப்பாத்துற, சம்ஹாரிணி ருத்ர ரூபா ருத்ரனுடைய ரூபத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ற, திரோதானகரி ஈஸ்வரி ஈஸ்வரனுடைய ரூபத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் சம்ஹாரம் பண்ணது எல்லாத்தையும் மறைச்சு தன்னுள்ள வச்சுக்கிற. then you go back to the divine masculine divine feminine form. அந்த இடத்துல சதாசிவானுகிரகதா, சதாசிவ ரூபத்துல அனுகிரகத்தை பண்ணி இப்படி சுப்ரீம் பிரம்மன்கிறதுக்கு 5 தொழில நீதான் இருந்து பண்ற அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தையும் இந்த ரெஃபரன்ஸ் வருது. இதுல ஏதேனும் கொஸ்டின்ஸ் இருக்கா? சோ இதுக்கு வியாக்கியானம் இப்படி போயிண்டே இருக்கு. அந்த அனுகிரகத்துக்கு என்ன அர்த்தம், திரோதானத்துக்கு என்ன அர்த்தம்னு போயிண்டே இருக்கு. சோ இங்க நம்ம உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு கெடுதல் நடக்கிறதோ கெட்டது நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ அங்க ஒன் அன்சேஞ்சிங் பிரின்சிபல் அம்பாள் தான். அவளை மீறிண்டு இங்க எதுவும் நடக்க போறது இல்ல. நம்மளுக்கு வேணா இட் இஸ் சீமிங்லி கெடுதல், பாக்குறதுக்கு ஐயோ எல்லாம் அழிஞ்சு போறதேன்னு கண்ணுக்கு தோணும். இப்ப எவ்வளவு என்வாயன்மெண்டல் டிசாஸ்டர்ஸ் நடக்கிறது, இப்ப உலகத்துல எவ்வளவு அன்ரெஸ்ட் நடக்கிறது. ஒரு பேசிக்கலி வேர்ல்டுல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கா. எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டு இருக்கு. சரீர ரீதியா டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இல்ல எக்கனாமிக்கலி ட்ரம்ப் மாதிரி ஒரு லூஸ் ஆண்டி வந்து கிறுக்க நாட்டம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், ஒருத்தனால எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. இப்படியே நம்ம சொல்லிட்டே போலாம். இந்த உக்ரைன் ரஷ்யா வார், இஸ்ரேல்ல இருக்கிற அன்ரெஸ்ட். பட் தத்துவ ரீதியா பார்த்தா உணர வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்க அம்பாள மீறிண்டு ஒரு விஷயம் நடக்கல. இங்க ஏதோ இம்பேலன்ஸ பேலன்ஸ் பண்றதுக்கான நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் போயின்னு இருக்கு. அது நம்மளுடைய இண்டிவிஜுவல் லைஃப்லயும் சரி, குளோபலி நடக்கிற விஷயங்கள்லயும் சரி. அழிவுக்கான காலம் அப்படின்னா பழதாயிடுத்து, அப்போ அழிவுக்கான காலம் வருது, திருப்பி ரினியூ ஆகும். ஏன்னா அம்பாளுக்கு கருணை உண்டு. சோ இங்க அம்பாள மீறிண்டு எதுவும் நடக்கல, ஆர் அவளுடைய ஆக்ஞைக்கு விருத்தமா எதுவும் நடக்கல. என்ன நடக்கணுமோ கரெக்டான காலக்கிரமத்துல அது நடந்துட்டு இருக்கு. இப்போ when you create this belief, அப்போ அங்க பயத்துக்கோ இல்ல வேண்டாத பிலீஃப் சிஸ்டம்க்கோ வேற ஒரு இன்செக்யூர் ஃபீலிங்க்கோ அங்க இடமே இல்லை. ஏன்னா இங்க அம்பாளை தவிர்த்து வேற ஒரு வஸ்து இல்ல. ஆர் வேதாந்த ரீதியா சொன்னா பிரம்மத்தை தவிர்த்து இங்க வேற வஸ்து இங்க நடக்கல. எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் within the Brahman. பட் இந்த திரோதானம் மாயாங்கிற சக்தியினால நம்ம இப்ப என்ன ஃபீல் பண்றோம், we are not able to feel that we are one with அம்பாள்.
அதனால நம்ம செப்பரேட்டா ஒரு என்டிட்டி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலதான் ஐயோ என்ன நடக்கும் தெரியலையேன்னு ஒரு பயம் நம்மளுக்கு ஏற்படுறது. when you realize that you are part and parcel of that fabric, அந்த பயம் இருக்காது. அது அனுபவத்துக்கு வந்துடுதுன்னா இருக்காது. இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்னா, என்ன பூதம் பிரேத்தம் பிசாசமா இருந்தாலும் அதை விரட்டக்கூடிய அளவுக்கு சக்தியுடைய இந்த சத்வ ஞானம். அதனாலதான் இந்த ஸ்லோகத்துக்கு அந்த மகிமை போட்டிருக்கு. அப்போ யார் மேலயும் பயம் ஏற்படாது. ஸோ ஹியூமன் பீயிங்க்கு ஜென்ரலா பார்த்தேன்னா தவிர்க்க முடியாததுங்கிறது 4-5 விஷயம்தான். ஒண்ணு பசி, இன்னொன்னு தூக்கம், இன்னொன்னு the urge to recreate, நாலாவது எனக்கு தெரிஞ்ச பயம். இது நாலும் நம்மளால அவ்வளவு ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் திங்க் சோ. உபவாசம் இருந்தாலும் ஒரு நாள் குட் ஜூஸ்லாம் வேற லெவலுக்கு போய் நவராத்திரியில ஒரு 9 days உபவாசம் தே ஈட் சம்திங். சுத்த உபவாசமா 9 நாள் யாரும் தெரியல, யோகிகளா இருந்தா இருப்பாளா இருக்கும். நவராத்திரி டைம்ல அது ஓரளவுக்கு பார்க்க முடியும். ஃபுட் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ தூக்கம் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா வச்சுப்பா. நைட் எல்லாம் தூங்காம பூஜை பண்றவாள்லாம் உண்டு. ரைட்டு. the urge to recreate, that is also to a certain extent controllable. fear நீங்க எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும்? I don't think so. இல்லையா? ஒரு சுப்பீரியர் பிலீஃப் சிஸ்டம் வேணும் ஒரு ஒரு சின்ன ஃபியரை கூட கண்ட்ரோல் பண்றதுக்கு. so the belief system lies in this shloka. ஏதாவது questions? தத்துவம் என்னன்னு புரிஞ்சுதா? கிருஷ்ணவேணி மாமி, நம்ம தேவார கிளாஸ்ல மறைத்தலுக்கும் அருளி செய்தலுக்கும் என்ன பார்த்தோம்? என்ன கொஞ்சம் இன்டெப்தா பார்த்தோம்ல சார் சொல்லும் நீ போது. திருவுதானம் சொன்னல, மறைத்தல். அது வந்து அது எங்கேயும் அழிஞ்சு போல, அது அப்படியேதான். அது வந்து நம்ம எங்க இருந்து வந்தோமோ திருப்பி அங்கே போய் ஒடுங்கிறது. நீ சொன்னல அந்த 3 பேர் ஒடுங்குற மாதிரி இந்த உலகத்துல இருக்க நம்மளும் போய் அங்கதான் ஒடுங்குறோம். அது பாடி தான் அழியறது. பாடி தான் வந்து ஐ மீன் உடம்பதான் வந்து அவங்க வந்து இது பண்றாங்க. பட் அந்த சோல்னு சொல்றோம்ல, அது போய் அங்கதான் ஒடுங்கிறது. அதான் திரோதானம், அதான் மறைத்தல். அருளுதல் வந்து அந்த அவர் இது பண்றாருல, தூக்கி திருவடி காமிட்டு அந்த மேல அந்த இது பண்றாருல, அதுதான் அருளுதல். அந்த பாதத்தை புடிச்சிட்டா நமக்கு அருளுதல். அந்த கீழே அந்த அந்த முயலகன், அதுதான் நம்மளோட அந்த வடிவம். நம்ம தலையை தூக்கினா அதை அமுத்துறாரு. அந்த இதுதான் வந்து தூக்கிய திருவடி வந்து நமக்கு அருளுதல். அப்படிதான். சோ கிருஷ்ணவேணி மாமி சொல்லும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்தது. அனுகிரகம் வந்து ஹேப்பன்ஸ் இன் 2 places. ஒன்னு ரீக்ரியேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு அனுகிரகம், ரெண்டாவது அட் த சோல் லெவல் நம்ம போய் அந்த பரமாத்ம ஸ்வரூபத்துல ஒடுங்குறோம்னு சொல்றா இல்லையா, ஒடுங்கும் போது நம்மளுக்கு சாயுஜ்யத்தை கொடுக்கறதும் அனுகிரகம் தான். லாட் ஆஃப் சோல்ஸ் கம் பேக். ஜீவாத்ம ஸ்வரூபத்துல அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் நிறைய இடத்துல ஏற்படும் போது நம்ம வரோம். பட் அனுகிரகம்னு இருந்ததுன்னா சாயுஜ்யம் மோட்சம் ஏற்பட்டுடும். சோ மோட்சமும் அனுகிரகத்தாலதான், சோல்லி அவுட் ஆஃப் அனுகிரகம் தான் நடக்கும். அதாவது இந்த மனுஷ பிறவியில நம்ம வந்து உணரணும் தப்பு எது ரைட். ஒரு ஒரு எண்ணம், அதாவது தாட்ஸ் வரும்போதும் அதை வந்து அலசி ஆராய்ஞ்சு இது வேணுமா வேண்டாமான்னு நம்ம அப்பயே டிசைட் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா நம்மளோட அடுத்த பிறவிங்கிறது தவிர்க்கலாம். இல்ல அது அடுத்த பிறவிங்கிறது ஒரு பெரியவா கிட்ட போய் சொல்றல அந்த மாதிரி அவர்கிட்ட போறதோ, இல்லைன்னா அவரோட அந்த மாதிரி ஒரு நல்ல சோலோட நம்ம சேர்றதோ, அப்படி ஏதாவது நமக்கு ஒரு கிடைக்கலாம், வாய்ப்பு கிடைக்கலாம். அதாவது டைரக்டா அதோடய ஐக்கியமாற மாதிரி இவ்வளவு வருஷம் கழிச்சு பண்ணாம ஒரு சின்ன வயசுல இருந்தே வர்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கலாம். சோ இந்த இதுலயே வந்து நம்ம வந்து அந்த எண்ண ஆராய்தல வச்சுக்கணும். அதுதான் அது சொல்றேன். So that is அனுகிரகம். எண்ணம் ஆராய ஆரம்பிச்சுட்டாலே நம்ம அது ஆட்டோமேட்டிக்கா அவரோட அனுகிரகம் நமக்கு வந்துடும். இது தப்பு இது ரைட்டு நம்மளே பிரியறதுக்கு, நம்ம அதை விட்டு விலகிறதுக்கு நமக்கு அனுகிரகம் வரும். சோ அந்த தப்பு ரைட்டுன்னு ஆராயறதுலயே இந்த பிரம்ம ஹரி ருத்ர ஈஸ்வர தத்துவம் வேலை செய்யறது. ஆமா,
அந்த தத்துவம் வேலை செய்யாம அது நடக்காது. ரெண்டாவது அப்படி ஆகாமி கர்மா ஒரு கர்மா பாக்கி இருக்கு, அது ஒரேடியா அழிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கானா அதுக்கு பிரமாணம் மகாபாரதத்துலதான் இருக்கு. சோ அபிமன்யுவோட சவத்தை பார்க்கும்போது எல்லாரும் அழுதுன்னு இருந்தா, ஆனா கிருஷ்ணர் மட்டும் கம்பீரமா இருந்தார். அப்போ பீமன் தாங்கப்படாம கேக்குறான், நீ அவனுக்கு மாமா, நீ நினைச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்க முடியும். அபிமன்யுவை அட்டாக் பண்ணாத கௌரவன் அப்படின்னே இல்ல. 100 பேரும் சேர்த்து அட் த சேம் டைம் 1 மணி நேரம் அவனோட சரீரத்தை போட்டு ஓட்டையாக்கியிருக்கான். they had to bring pieces of அபிமன்யுஸ் பாடி சம்ஸ்காரம் பண்றதுக்கு. மீன் இதை விட வர்ஸ்டா ஹிஸ்டரி ஆஃப் எந்த ஹிஸ்டரியிலுமே தாக்க முடியாத அளவுக்கு தாக்கினது அபிமன்யுவை மட்டும்தான். அவ்வளோ ப்ரூட்டல் அட்டாக் வேற எங்கேயுமே அந்த மாதிரி ரெக்கார்டட் இல்லை. சோ இப்பேற்பட்ட மரணம் இவனுக்கு எதுக்கு கொடுத்த நீன்னு பீமன் கேட்க, ஒரு ஒரு உனக்கு ஒரு கம்பேஷன் வரலையா? ஒரு 16 வயசு பையனை 1 மணி நேரம் ஒரு 100 பேர் இவன் தனியா நிக்கும் போது எப்படியெல்லாம் இவனை அபியூஸ் பண்ண முடியுமோ பண்ணிருக்கா. நீ நினைச்சிருந்தா அவனை உயிரோட கூட வெளில எடுத்திருக்கலாம். பட் யூ டிடன்ட் டூ தட். ஏன் அப்படின்னு கேட்கறான். நாங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் இவனுக்கு இப்படி ஒரு மரணம் ஏற்பட்டதுன்னு நாங்க வருத்தப்பட்டு இருக்கோம், நீ மட்டும் கம்பீரமா நிக்கிறதுக்கு காரணம் என்னங்கிற போது கிருஷ்ண பரமாத்மா கூறின பதில், அவன் அங்க போய் மாட்டிக்கணுங்கிறது அவனுடைய கர்மம். ஆனா ஐ டிசைடட் டு பி லிட்டில் மோர் கம்பேஷனேட். அவன் அடுத்து 200 பிறவியில என்ன அனுபவிக்கணுமோ அதை 1 மணி நேரத்துல அவனை அனுபவிக்கிறதுக்கு நான் அவனுக்கு மேல கருணை பண்ணதுனால அவன் இப்போ திருப்பி மோட்ச பதவி கிடைச்சு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கான் மேல அப்படின்னு சொன்னாராம். பீமனுக்கு பதில் இல்லையா இதுக்கு. சோ தட் இஸ் அனுகிரகம். அனுகிரகம் இருந்தால் மகாபெரிவா கதையிலயும் நிறைய பார்த்திருக்கோம். போறதுக்கு இருக்கா அப்படின்னா இவர் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா 7 பிறவியா இருந்தது ஒரு பிறவியில போச்சுன்னு கதையெல்லாம் இருக்கு. பெரியவாவே சொன்னா அவனுக்கு இன்னும் 7 ஜென்மா இருக்கு, நான் அவனை ஏத்தி விடலாம், கரத்தேத்தி விடலான்னு பார்த்தேன், அதுக்குதான் இந்த அனுஷ்டானம். சோ அவன் அந்த அனுகிரகம் அப்படின்னா என்ன பண்ணுவானா அதை நல்லிஃபை பண்ணுவா. அந்த கர்மாவை நல்லிஃபை பண்றதோ அல்லது அந்த கர்மா பலனை தான் மேல ஏத்துண்டு பண்றதோ திஸ் அந்த பவருக்கு உண்டு. சோ அதுதான் அனுகிரகம். சோ அது அம்பாளை தவிர்த்து யாராவது பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. சிவபெருமானுக்கு அந்த கம்பேஷன் கிடையாது, அம்பாளுக்கு அது உண்டு. she will take it upon herself to write all your karmas off. அது அவளால மட்டும் தான் பண்ண முடியும். சோ எனக்கு தெரிஞ்சு இதுல பூத பிரேத பிசாச்ச நிவாரணம் சர்வ சம்பத்து இதெல்லாம் போட்டிருந்தாலும் this is a very dense insight that you have to take away when you go out of this class today. ஸோ அம்பாளை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு உங்களுக்கு தோன்றதோ, எந்த விதத்துல உங்க லைஃப்ல ஒரு சென்டர் பாயிண்ட் ஆக்கிக்கணும்னு தோன்றதோ அதை பண்ண ஆரம்பிச்சுடுங்க. சம்சாரம் அப்பார்ட், சம்சரதி சம்சாரக, இந்த சம்சாரத்தோட ஒன்லி நேச்சர் இட் இஸ் கோயிங் டு கீப் சேஞ்சிங். சரத்தினா சேஞ்ச் ஆகுறதுன்னு அர்த்தம். நன்னா சேஞ்ச் ஆகிற என்டிட்டி இது. இதுல உங்களுக்கு இருக்கிற ஒரே ஸ்டெடி கோல் போஸ்ட் அம்பாளா மட்டும் தான் இருக்க முடியும். அல்டிமேட்லி அவதான் எல்லாத்தையும் நடத்துறா, அவகிட்டதான் கடைசியில போயாகணும். சோ அவளுடைய அனுகிரகம்ங்கிறது இங்க எனக்கு சம்பத்து வரணும், எனக்கு ப்ராப்ளம்ஸ் போகணும், எனக்கு இது ஆகணும் அது ஆகணுங்கிறதெல்லாம் இல்ல. நிஜமான அனுகிரகத்துக்கு இங்க என்ன அர்த்தமாகும்? ஒடுங்கும் போது ஒடுங்கிட்டு திருப்பி அடுத்த ஜன்மான்னு ஒண்ணு ஏற்படாம அவள்கிட்ட சாயுஜ்யத்துக்கு போறதுதான் புத்திசாலித்தனம். அல்டிமேட்லி எல்லாரும் அங்கதான் போறோம். why would you want to take another birth? அது திருப்பி 10th படிச்சு 12th படிச்சு காலேஜ் போய் திருப்பி கேம்பஸ் இன்டர்வியூக்கு உட்காந்து ஐயோ திருப்பி கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் going through 2 difficult deliveries. என்னால முடியாது, சாரி. அது நன்சாலே பக்கு இருக்கு. I still have nightmares about my 12th max exam. I don't think I can do this again. அதுக்கு என்னால இது பண்ண முடியும். I can surrender and I can let அம்பாள் take charge. திருப்பி 12th எக்ஸாம் போர்டு எக்ஸாம் என்னால எழுத முடியாது.
ரைட், திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ட்ராமா வி ஃபேஸ் லைஃப் டைம் ஆஃப்டர் லைஃப் டைம். அப்புறம் அந்த ட்ராமால இருந்து வெளில வருது எப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் புதுசா வேற வந்து ஏதாவது தொத்திக்கிறது, புதுசா ஒரு கர்மா கிரியேட் ஆகுது. அப்புறம் அதை ஒழிக்கிறதுக்கு எத்தனை லைஃப் டைம் ஆக போறது தெரியல. ஆல்ரெடி ஒரு ஸ்டோர் ஹவுஸ் ஃபுல்லா வச்சுட்டு இருக்கோம், அதையே பிட்டு பீஸ்ல ஒரு ஒரு ஜன்மாவா அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னைக்கு இதெல்லாம் தீர போறது? அன்லெஸ் அண்ட் அன்டில் அம்பாள் முடிவு பண்ணி அதை ரைட் ஆஃப் பண்றேன்னு சொன்னால் ஒழிய இது தீர போறது இல்ல. எனக்கு அட்லீஸ்ட் அப்படிதான் தெரியறது. ஐ எம் நாட் ஷுர். என்னோட கர்மா எவ்வளவு கேவலமா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை வச்சு நான் சொல்றேன், அவ ரைட் ஆஃப் பண்ணாதான் இதுல இருந்து விமோச்சனங்கிறது என்னுடைய கருத்து ஃபார் மை செல்ஃப். உங்களுக்கு எல்லாம் எப்படின்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. ஸோ ஸ்மார்ட் வே அவுட் ஆஃப் ஹியர் இஸ் டெல்லிங் ஹர், அம்மா தாயே யூ டேக் ஓவர்னு சொல்றதுதான் சீம்ஸ் டு பி த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் வே அவுட் ஆஃப் ஹியர். எனக்கு வேற வழி தெரியல. ரைட். ஸோ அதுதான் இந்த 2 ஸ்லோகத்தோடைய முக்கியமான கருத்து, விச் யூ ஹாவ் டு கேரி வித் யூ. Right. So any questions, anything else to be shared? Okay. சரியா? எனக்கு டைம் என்னன்னே தெரியல. ஐ லாஸ்ட் ட்ராக் ஆஃப் டைம். மணி 2 ஆயிடுத்து. அமேசிங். சரி, 1 மணி நேரம் உட்காத்தி வச்சு ஸ்லோகம்ங்கிற பேர்ல கருத்து சொல்றேன்னு அறுத்ததுக்கு மன்னிக்கவும். பட் ரிமெம்பர் திஸ். ரைட். அதனாலதான் நம்ம வேதாந்த பாட்டம், வேதாந்தம் என்ன, இந்த வேர்ல்டோட நேச்சர் என்னன்னு திருப்பி திருப்பி இன் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். ஏன்னா எப்போ உங்க இன்டெலிஜென்ஸ்க்கு அது புரியறதோ, தட் இஸ் வென் யூ வில் ஸ்டார்ட் ஹோவரிங் டுவர்ட்ஸ் இட். அது வரைக்கும் இந்த சம்சாரத்துல மாட்டின்னு தான் இருக்க போறோம். ரைட். அண்ட் சம்சாரத்துல இருக்கோன்னு தெரிஞ்ச போது விச் இஸ் த பெட்டர் வே அவுட் அப்படின்னு கேட்டா, தர்மம் இஸ் தி பெட்டர் வே அவுட். சம்சாரத்துல நீ இருக்க போற, ஆல்ரெடி கலீஜ் தான். கலீஜ்ல பெட்டர் கலீஜ் எதுனா தர்மம் ஃபாலோ பண்றதுதான். Because that can probably bail you out or give you a positive experience in this gullies. அது தவிர்த்து வேற வழி இல்ல. சோ சூரண்ணா உபன்யாசத்துல இத முன்னாடி நிறைய சொல்லும் போது கேட்டிருக்கேன். பிஹெச்டி வாங்கினா கோல்ட் மெடல், அப்புறம் இந்த எம்என்சில இவ்வளோ வேலை, 6 ஃபிகர் சேலரி, 7 ஃபிகர் இன்கம், 8 ஃபிகர் இன்கம். அஜ்ஞானத்துல பிஹெச்டி வாங்கியிருக்கான். இது நம்மளுக்கு என்ன பிரயோஜனப்பட போறதுன்னு கேட்பாரு அவர். இது எதுவும் என்னுடைய ஆத்ம ஞானத்துக்கோ, நான் அடுத்து இந்த சரீரத்தை விட்டா என்ன பண்ண போறேங்கிறதுக்கு இது எதுவுமே உதவ போறது இல்ல. இதை நான் பர்சீவ் பண்ணி என்ன பண்றதுன்னு கேட்பாரு அவர். அஜ்ஞானத்துல பிஹெச்டி, அஜ்ஞானத்துல 8 ஃபிகர் சேலரி, அஜ்ஞானத்துல வீடு வாசல், என்ன பண்ண போற நீன்னு கேட்பாரு அவர். இது மேபி என்ன சொல்லலாம், பேசுறதுக்கு நன்னா இருக்கும்னு சொல்லலாம். பட் திஸ் இஸ் த ஸ்டார்க் ரியாலிட்டி. கொஞ்சம் இன்டெப்தா போய் பார்த்தோம்னா இதுதான் உண்மை. இது ஓயவே போறது இல்ல. திஸ் இஸ் நாட் எண்டிங் எனிவேர். இததான் பகவத்கீதா வந்து ஃபண்டமெண்டல் ப்ராப்ளமா எடுத்துக்கிறது. இது ஓய போறது இல்ல. ஏன் ஓய போறது இல்ல? பிகாஸ் எனக்கு இது பத்தல, அது பத்தல, இது ஆசை, அது ஆசை, இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதுலயே தான் ஓடின்னு இருக்க போறோமே தவிர்த்து ஐ டோன்ட் ஹாவ், ஐ லேக், இதுலயே தான் ஓட போறது. பட் அந்த ஐக்கு எதுக்கு லேக்குன்னு ஒண்ணு இருக்கணும்? ஆக்சுவலி உனக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இல்லைன்னு ரியலைஸ் பண்றதுக்கு தான் இவ்வளவு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்குன்னு பகவத்கீதாவோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் டிஃபைன் பண்றது. ஸோ லலிதா சஹஸ்ரநாமம் எடுத்து வச்சுக்கிறோம், சௌந்தரிய லஹரி எடுத்து வச்சுக்கிறோம், பகவத்கீதா எடுத்து வச்சுக்கிறோம், உபனிஷத் இருக்கு, எண்ணற்ற கிரந்தங்கள் இருக்கு. பட் எது போனாலும் அல்டிமேட்லி இந்த கருத்தை தான் சொல்லுவா. இஃப் யூ கேன் எஸ்கேப் அவுட் ஆஃப் யுவர் குட். நீ ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணணும்ல இருக்கிறது சாக்கடைன்னு. அதை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த கிரந்தங்கள். So this is the stark reality, whether you like it or not. So நாள் முழுக்க உட்காந்து ஜபம் பண்ணு, தியானம் பண்ணு, பாசிபிளே கிடையாது. ஏன்னா திருப்பி கிருஷ்ணர் சொல்றார், நீ வந்து இது ரியாலிட்டி கிடையாது, இது மாயைன்னு நினைச்சுட்டு ஒன்னும் பண்ணாம இருந்தேன்னா அதுல இன்னும் டீப்பரா போற. அது வந்து அந்த குவிக் சாண்ட் மாதிரி, அதை இன்னும் அடியில இழுத்துட்டு போறது. The better way is become aware, do such actions that is going to liberate.
தேன் நாட் டூ எனிதிங். லிபரேட் உன்னை இந்த ஆக்ஷன்ல இருந்து லிபரேட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணிட்டு ஸ்மார்ட்டா இருந்துட்டு வெளில வர்றதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். That is stark reality. We are dealing with this kind of reality. நீ எத்தனை மில்லனியா வந்தாலும் என்ன டெக்னாலஜிஸ் சேஞ்ச் ஆனாலும் இந்த ஃபண்டமெண்டல் ஹியூமன் ப்ராப்ளம் ஓட சொல்யூஷன் இஸ் ரியலைசிங் who you are, where is your center point and how to get out of this. அவ்வளவுதான். No amount of technology or science is going to help you solve it. சயின்ஸும் திருப்பி சுத்தி அடிச்சு இதே கன்க்ளூஷனுக்கு தான் வரப்போகுது. அங்கதான் போயின்னு இருக்கா. ஆல்மோஸ்ட் they are there. So spirituality is the way out. And அந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஷார்ட் கட் வந்து அம்பாள் கிடைக்கிறா. லாங் கட் இல்ல. ஷார்ட் கட் எல்லாத்துக்கும் சென்டரா ஒன்னு இருக்கு. உனக்கு ரூட் காஸ் அனாலிசிஸ் இதுதான். So you get the மூல பிரகிருதி இங்க இதுதானே தெரியறது. அத புடிச்சுக்கோ. ஓகேவா? சரி. ஸோ மேபி வில் மீட் திருப்பி நெக்ஸ்ட் வீக் எல்லாரும் அவைலபிளா இருப்பேலா? தீபாவளி சீசன் ஃப்ரைடே, நெக்ஸ்ட் ஃப்ரைடே எல்லாரும் அவைலபிள் தானே?